எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌந்தர்யா. நான் வர்ணிகா ஸ்ரீயோட அம்மா பேசுகிறேன். இப்போ என்னோட குழந்தை வந்து SMA டைப் 1 அப்படின்னு ஒரு ரொம்ப கொடிய நோயால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. எங்களோட தகுதிக்கு மீறி இருக்கிற இதனால தான் மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து நாங்கள் உதவி கேட்டுட்ருக்கோம். எல்லாரும் என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரொம்பவே அட்வான்ஸில் இருக்குது. ரிசர்ச் ஆகட்டும், சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்காங்க. ஆனால் எஸ்எம்ஏன்னு பொறுத்த வரைக்கும் அந்த மருந்து கிடைக்கிறதுல வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேக்ஸ் கணக்கு, க்ரோர் கணக்கு அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இது இல்லை. இப்போ எஸ்எம்ஏக்கு வந்து முதல் கட்டமாக கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்டிப்ளாம்ன்ற மருந்து பார்த்தீங்கன்னா அதுவே 6,20,000 வருது. இதே நம்ம சுற்றி உள்ள நெய்பரிங் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவை விட கொஞ்சம் பின்தங்கி இருக்க கண்ட்ரிலலாம் வந்து இதை விட கம்மியாகவே கிடைச்சிட்டு இருக்கு இந்த மருந்து. ஆனால் ஏன் இந்தியாவில் வந்து இதோட மருந்து வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிறதுக்கு ஏன் ஏதாவது பண்ணக்கூடாது? கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், ரீச் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு மருந்து கிடைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். எஸ்எம்ஏவால் பாதிக்கப்பட்டிருக்க இந்த குழந்தைங்களோட அம்மாவுக்கு ஏன் இந்த நிலைமை? கண்டிப்பாக வந்து இந்த நிலைமை மாறணும். எல்லாரோட தாய்மார்களுக்கும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து இந்த நிலைமையை மாற்றணும். தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு எஸ்எம்ஏக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க ப்ளீஸ்.